கைஸ், இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க. ரொம்ப முக்கியமானது கார்டு. இது வந்து சீக்கிரமாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆதார் கார்டை வச்சுருக்கீங்க, திடீர்னு வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான இந்த ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா மை ஆதார் உதய் .government.in. இது நீங்கள் டைப் பண்ணாலே இந்த பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு மை ஆதார்னு. இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த கார்டு வந்து அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேஜ் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் பிவிசி கார்டு, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து அது டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண சொல்லும். ஆதார் நம்பரு, கேப்சா. அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கொடுத்த ஃபோன் நம்பர் வந்து அதில் லிங்க் பண்ணியிருந்தால் அந்த நம்பரை ஓடிபி வரும். அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆதார் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ண முடியாது. நார்மலாக காமனாக வந்து ஆதார் நம்பர் இல்லாமல் கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து ஓடிபி மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டை. அதுக்கு வந்து இங்கே வந்து ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணணும். ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். இதில் வந்து கேப்சா அடிக்கணும். கேப்சா அடிச்சுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வரும். அதில் டைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும். யுவர் ஆதார் இஸ் ரிஜிஸ்டர் வித் மொபைல் நம்பர் உட் கரண்ட் லாகின் டு மை ஆதார்னு வரும். இப்போ வந்து இதில் சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் போவோம். இதில் வந்து ஆல்டர்னேட் நம்பரை கொடுப்போம். ஏன்னா வந்து அதில் ஆதார் வந்து மொபைல் நம்பர் என்ன ரிஜிஸ்டர் ஆனதுனால. ஏன்னா இது ரீசன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது. இது வந்து மிஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து எனேபிள் ஆகுது. இப்போ வந்து என்கிட்ட இருக்க ஆல்டர்னேட் நம்பரும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு சென்ட் ஓடிபி கொடுப்போம். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரும். கேப்சா அடிக்க சொல்லுது. கேப்சா பார்த்தீங்கன்னா அடி பாருங்க. பாருங்கள், கேப்சா வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். ஓடிபி மொபைலுக்கு வரும், அதை வந்து டைப் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணணும். அதுக்கான ஆப்ஷனும் வரும். இது வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க லாஸ்ட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா மேக் பேமெண்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும்.
50 ருபீஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது எது மூலிமா பண்ணிக்கலாம், யூபிஐலே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கார்டு வச்சிங்கன்னா கார்டு மூலிமா பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் வரும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அப்புறம் வந்து ட்ராக் ஐடி வந்து எஸ்ஆர்என் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு வந்து எங்கே வருதுன்னு. இது வந்து போஸ்ட்டில் வந்து வரும். மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே வந்துடும் உங்களுக்கு கார்டு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புது புது வீடியோ வந்து சேனல் வந்துகிட்டே இருக்கும். புது புது கண்டென்ட் வரும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். பாய் கைஸ்.